ஆகாதுங்கிறது நம்ம எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கோம் இல்லைங்களா? நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த முழுமையா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ஆடி மாதம், இந்த ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உரியம்மான்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஆடி மாதத்துல ஒரு குழந்தை பிறக்குது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. உடனே நம்ம சுற்றி இருக்கோம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், வீட்டுல இருக்க பெரியோர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஆடி மாசத்துல குழந்தை பிறந்தா குடும்பத்தை ஆட்டி படைக்கும், ஆடி மாசத்துல குழந்தை பிறந்தா அப்பாவுக்காகாது, ஆடி மாசத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். சோ இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றாங்க, அதை நம்ம முன்னோர்கள் சொல்றது நம்ம இல்லைன்னு நம்ம புறக்கணிக்க முடியாது இல்லைங்களா? சோ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஆடி மாசத்துல பிறக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே சுட்டித்தனம் அதிகமா இருக்கும். சுட்டித்தனங்கிறது அதிகமா இருக்கும். இந்த பிள்ளைங்களை வளர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. இவங்களோட சேட்டைகள் அதிகமாக இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைங்கிறது ஆடி மாசம் பிறகு பிள்ளைங்க துருன்னு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சுட்டியா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது பெற்றோர்களை வளர்க்கும் போது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. இப்போ பொதுவா ஒரு பெற்றோர் பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைங்க நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்குன்னா அப்போ கஷ்டம் தானே உங்களுக்கு. சோ இது மாதிரி சுட்டித்தனமான கஷ்டத்தை கொடுக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இது இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆடி மாசம் பாத்தீங்கன்னா மனோக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டுல, மனோக்காரகன் உடற்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டுல சூரியன் பகவான் உட்கார்ந்துருப்பாரு. சூரியன்கிறது ராஜகிரகம் இல்லைங்களா? ராஜகிரகம், இந்த ராஜகிரகம் அங்க உட்கார்ந்துருக்கும். சோ இது ஜாதகத்துல எடுத்து பார்க்கும்போது சூரியன் தன் வீட்டுக்கு சிம்ம வீட்டுக்கு 12ஆம் வீட்டை மறைஞ்சு உட்கார்ந்துருப்பான். சோ இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சுய ஜாதக அடிப்படையில் தான் தந்தை இருக்காரு, அவரோட சுய ஜாதக அடிப்படையில் தான் நம்ம பலன் எடுக்கணுமே தவிர இந்த குழந்தையாலதான் தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த குழந்தையாலதான் தாயாருக்கு உடம்பு நம்ம சொல்றோம். என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் வலுவாக இருப்பேன், உங்களால் அனைத்தையும் சமாளிக்க முடியும், நீங்க மனசுல வச்சுக்கோ. அதே மாதிரி இன்னொரு ஐதீகம் சொல்றாங்க என்னன்னா, இந்த ஆடி மாசம் இந்த 18 தேதி இருக்கு பாத்தீங்கன்னா, ஆடி 1ல இருந்து ஆடி 18 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அதிகப்படியான கஷ்டங்களை சந்திச்சு வாழ்க்கை பாடங்களை சந்திச்சு வாழ்க்கையில முன்னேறணுங்கிறது அமைப்பா இருக்கும். அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு டக்குனு லக் அடிக்கி முன்னேறிட்டாருங்கிறது ஒரு பக்கம். இவர் கடுமையா உழைச்சாருங்க, நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாருங்கிறது ஒரு பக்கம். சோ அப்போ இந்த ஆடி மாசம் 1ல இருந்து 18 ஆடி பெருக்கு வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்னன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேறுவதற்கு விட ஒரு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சி முன்னேற அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடி 18க்கு பிறகு ஆடி 18ஆம் தேதியில இருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்களேன். சோ பிறக்கக்கூடிய குழந்தைகள்